வீட்லயே எப்படி டக்கரான ப்ரான் பிரியாணி செய்யலான்றத பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பைசஸ் சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 3 போட்டிருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா இப்போ வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எறாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். ஏன்னா இது நார்மல் அரிசி, வீட்டில் செய்கிற அரிசி. பாஸ்மதி ரைஸில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் 1½ கப் வைங்க. 1 கிளாஸ்க்கு 1½ கப் வைங்க பாஸ்மதி ரைஸில். கடைசியாக உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன். தண்ணி கொதிச்சோன்னா அரிசியை சேர்த்து குக்கரில் ஹை ஸ்பீடில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.